நானும் உங்களுக்கு அப்படியே இன்னைக்கு டே 26ல பாப்பா நான் ரீல்ஸ் போடுறேன், சவுண்டை குறைக்கிறியா? மாமா இங்கே பாரு, புகழ் எப்படி ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அது மாதிரி படிக்காமலே ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் சொல்ல. நீனா கோர்ஸ் போட்டில் பெரிய ஆளாச்சே, அப்போ நம்புற நீ பெரிய ரவுடின்னு. ரவுடி நிரூபிக்கவா? படிக்காமலே டிகிரியா? அது பேர் டிகிரியில் பாப்பா, அது டிசைன். நீங்கள் பார்க்குறதில்ல குக்குவத்து கோமாளி, இதில் சமைக்கிறாங்கல்ல, சமைக்கிறதையே ப்ரொஃபஷனலாக பண்ணலாம். அதுக்கு பேர் கல்னரி ஆர்ட்ஸ். குழம்பு வைக்கிறது கோர்ஸா? இதுக்கு எதுக்கு படிக்கணும்? குக்குவத்து கோமாளியை பார்த்தே கற்றுக்கலாமே. அங்கே தான் பண்ணி தப்பு பண்ணுற. அந்த நிகழ்ச்சியில் செஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் பெரிய பெரிய ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஆனால் இந்த கோர்ஸ் நீ என்ன கற்றுப்ப தெரியுமா? வெறும் குழம்பு வைக்கிறது மட்டும் சமையல் இல்லை, அதை தாண்டி காய்கறி எப்படி கட் பண்ணணும், உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்ஸையும் எப்படி பண்ணணும். அது மட்டும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் நீ வாங்கி திப்பில ஆசையாக கேக்கு, அந்த கேக்கு எப்படி பண்ணுறது, அந்த கேக்கை பேக் பண்ணுறாங்கல்ல, அந்த பேக்கிங், இதெல்லாம் இங்கே கற்றுக்கலாம். ஓ, சிப்ஸ் செய்யறது கூட சிலபஸ் இருக்கா? வெங்காயம் வெட்டுறது கூட வேலை இருக்கா? இதில் எப்படி எழுதி காட்டணுமா இல்லை பிரியாணி செஞ்சு காட்டணுமா? ரெண்டுமே இருக்கும் பாப்பா, ஆனால் இதில் ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியம். ஃபுட்டை எப்படி ஸ்டைலிங்காக செய்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. உதாரணத்தை உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு சாப்பாடு செய்கிறாங்கன்னா அந்த சாப்பாடோட சத்து கெட்டு போகாமல் எப்படி சமைக்கிறத இங்கே கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ படித்து முடிச்சது குக்கு இது கோமாளியில் கோமாளியாக தானே போகணும். இங்கே இருக்கிற தாமு சாரு, வெங்கட்பட் சாரு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நீ போகலாம். நீயே ஒரு சேனல் ஆரம்பித்து ஃபுட் பிளாகராக மாறலாம். அது மட்டும் இல்லை, கப்பலில் உலகத்தை சுற்றிக்கிட்டே சமைக்கலாம். கப்பலில் சுற்றுறதா? இது நல்லா இருக்கே. இது எங்கே எப்படி படிக்கணும்? இதை பற்றி ஃபுல் டீட்டெயில். இப்போ என்ன, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு கீழே ஃபுட்டுன்னு கமெண்ட் பண்ணணும், அவ்வளோதானே? ஆமாம் பாப்பா. சரி சரி, பண்ணி தருக்கிறேன், சொல்லு. இருடி மாமன், உனக்கு ரசத்தில் விஷத்தை வைக்கிறேன். நீ ரசம் வச்சாலே விஷம் மாதிரி தான் இருக்கும்.